குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கிளாஸில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குரிய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மெட்டல்? அதாவது உலோகங்களை வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்டு வெப்பன்ஸ். அதாவது அணிகலன்கள் செய்வதற்கும் சிலைகள் செய்வதற்கும் இந்த உலோகங்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். டு வி ஹாவ் த ப்ராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ்? அதாவது மிருகங்களையும் மரங்களையும் வழிபடும் பழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்ததா அப்படிங்கிறது கொஸ்டின். எஸ், நவடேஸ் வி ஹாவ் த ப்ராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ். நம்ம இப்போ வந்து அனிமல்ஸையும் ட்ரீஸையும் வந்து என்ன பண்ணுறோம், வணங்குறோம். அதாவது கடவுளாக நினச்சி என்ன பண்ணுறோம், வழிபடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் எழுதணும். அடுத்தது பாருங்கள், ரிவர் வேலிஸ் ஆர் கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒய்? ஏன் வந்து ஆற்றங்கரைகளை வந்து நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ரிவர் வேலிஸ் ஆர் கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். எல்லா நாகரிகங்களும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நாகரிகங்கள் வந்து 4 நாகரிகங்கள் இருக்குது. அந்த 4 நாகரிகங்களுமே வந்து ரிவர் வேலிஸ், அதாவது ஆற்றங்கரையில் தான் வந்து தோன்றியது. அதனால் பிகாஸ் மெனி சிவிலைசேஷன் ஃப்ளோரைஸ்ட் ஆன் த ரிவர் வேலிஸ். அதனால் வந்து ரிவர் வேலிஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின் பாருங்கள். டாக் வாஸ் அ ஃபஸ்ட் அனிமல் டு பி டேம்டு ஒய்? அதாவது நாய் அப்படிங்கிற விலங்கு வந்து எதுக்கு அவங்க வந்து தன் கூடவே வச்சு வளர்த்துனாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். Dog was the first animal to be tamed because the dog has sniffing skill. அதாவது நாயை வந்து தங்க கூடையே வச்சுக்கிட்ட ஒரு முதல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அனிமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னிஃபிங் ஸ்கில் வந்து அதுக்கு இருக்குது. அதாவது மோப்ப சக்தி இருக்குது. அந்த மோப்ப சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அது வெளியில் வேறு டேஞ்சர்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சத்தம் போட்டு அவங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் வந்து வேட்டைக்கும் பயன்படுத்தினாங்க. அதனால் தன் கூடையே வந்து அந்த அனிமலை வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து த டாக் வாஸ் த ஃபஸ்ட் அனிமல் டு பி டேம்டு பிகாஸ் த டாக் ஹேஸ் ஸ்னிஃபிங் ஸ்கில். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூ ஆர் வேர் அன் ஆர்கியாலஜிஸ்ட் தட் வில் யூ டூ? அதாவது நீங்கள் வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்னால் என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை வந்து எழுதலாம். இங்கே வந்து இஃப் ஐ வாஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட் ஐ லைக் டு நோ தேர் ட்ரெஸ்ஸிங் இம்ப்ரூவ்மெண்ட், தட் இஸ் ஹவு தே லேர்ன் டு ப்ரிப்பேர் தியர் ட்ரெஸ்ஸஸ். அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நான் வந்து லைக் பண்ணுறேன். தட் இஸ் ஹவு தே லேர்ன் டு ப்ரிப்பேர் தியர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்குது, அதை எழுதிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள். நேம் எனி 2 இண்டஸ் சிட்டிஸ் சைட்ஸ் லொக்கேட்டட் இன் த இண்டியன் பார்டர். இந்தியன் பார்டரில் இருக்கக்கூடிய இண்டஸ் சைட்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 2 நீங்கள் எழுதலாம். லோத்தல், 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. லோத்தல், காலிபங்கன், ஹரப்பா. இதில் வந்து எனி 2 வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டென்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு நவடேஸ் டு வெய் திங்ஸ்? அதாவது எடை போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எந்த கருவி வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. வெயிங் பேலன்ஸ் இஸ் யூஸ்டு நவடேஸ் டு வெய் திங்ஸ். அதாவது எடை போடக்கூடிய தராசு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ பயன்படுத்தி நாம் எடையெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நீங்கள் எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ நோ அபவுட் த டேர்ம் எக்ஸ்போர்ட்? எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி. அதாவது எக்ஸ்போர்ட்னா என்ன, ஏற்றுமதி. ஏற்றுமதினா என்ன, ஒரு பொருளை வந்து கூட்ஸை வந்து நாம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் இருந்து வேறு அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கு தான் பேர் வந்து என்னது, எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ எக்ஸ்போர்ட் மீன்ஸ் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரைட் ஏ ப்ரீஃப் நோட் ஆன் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, பண்டைய நகரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட சொல்லியிருக்காங்க.
ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. அதாவது பழங்கால நகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் இந்தியாவில் இருக்குது. ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் said to be அர்பன். ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேர்த்தியாக வந்து கட்டியிருக்காங்க. த ஹரப்பன் சிட்டி ஹேட் டூ பிளான்ட் ஏரியாஸ் லைக் அப்பர் டவுன் அண்டு லோவர் டவுன். ரெண்டு இது வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மென்ஷன் த ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டைய நகரங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த 3 ஆன்சரையும் நீங்கள் எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரைட் அபவுட் த கிங்ஸ் ஹூ ரூல்டு மதுரை. அதாவது மதுரையை வந்து யார் எந்தெந்த கிங் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். மதுரையை வந்து யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டியாஸ், த சோலாஸ் அண்ட் லேட்டர் த கலப்ராஸ் ரூல்டு மதுரை இன் த ஆன்ஷியன்ட் பீரியட். ஆன்ஷியன்ட் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையை வந்து யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டியாஸ் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சோலாஸ் அண்ட் த கலப்ராஸ் இவங்க 3 பேருமே வந்து மதுரையை ஆன்ஷியன்ட் பீரியடில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. டியூரிங் மிடீவல் டைம்ஸ், அதாவது இடைக்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோட் பை த நாயக்ஸ் ரூல்டு திஸ் ஹிஸ்டாரிக் டவுன். இந்த ஹிஸ்டாரிக் டவுனை வந்து வரலாற்று புகழ்பிக்க இந்த நகரத்தை வந்து மிடீவல் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் சோலாஸ் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது லேட்டர் பாண்டியாஸ், அதுக்கு அடுத்தது அவங்கள ஃபாலோ பண்ணி நாயக்ஸ் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ஆன்சர் எழுதணும் நீங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்டு அல்லங்காடி. நாலங்காடிக்கும் அல்லங்காடிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாலங்காடி அப்படின்னா டே மார்க்கெட், பட் அல்லங்காடி மீன்ஸ் ஈவினிங் மார்க்கெட். நாலங்காடினா பகல் நேரக்கடை, டே மார்க்கெட்னு பேர். அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரக்கடை, ஈவினிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நீங்கள் எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேம் த 4 வேதாஸ். 4 வேதங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வேதாஸ் வந்து எது எது அப்படின்னா த 4 வேதாஸ் ஆர் ரிக், யஜுர், சாம, அதர்வா. இந்த 4 வேதங்களை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து வாட் வேர் த அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் பை வேதிக் பீப்புள். வேதிக் பீப்புள் வந்து தங்கள் வீட்டில் வந்து என்னென்ன அனிமலை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கவ், கோட், ஷீப், ஹார்ஸ். இந்த 4 ஆன்சரும் எழுதணும். அடுத்தது வாட் டு யூ நோ அபவுட் மெக்காலித்திக். மெக்காலித்திக் பெருங்கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின். த டேர்ம் மெக்காலித்திக் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் க்ரீக். அதாவது இந்த மெக்காலித்திக் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. இந்த மெக்காலித் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. மெகாஸ் மீன்ஸ் கிரேட். மெகாஸ் அப்படின்னா கிரேட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் லித்தோஸ் மீன்ஸ் ஸ்டோன், அதாவது ஸ்டோன் பெரியன்னு அர்த்தம். மெகாஸ் அப்படின்னா பெரிய, லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன், அதாவது பெருங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. Using big stone slabs built upon the places of burial is known as megalithic. அதாவது பெரிய பெரிய ஸ்டோன் ஸ்லாப்ஸை வந்து இந்த பரியல் இறந்து போனவங்களை வந்து இப்போ அடக்கம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பெரிய ஸ்டோன் ஸ்லாப்ஸை வந்து யூஸ் பண்ணி கட்டினதுனால இதுக்கு பேர் மெகாலித் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் டோல்மென்ஸ். டோல்மென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோல்மென்ஸ் அப்படின்னா கத்திட்டைகள் அப்படின்னு பேர். டோல்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டோம்ஸ் மேட் ஆஃப் 2 or more upright stones with a single stone lying across the burial site. அதாவது 2 ஸ்டோனை வந்து செங்குத்தாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே கிடைமட்டமாக ஒரு ஸ்டோன் வந்து அந்த பரியல் சைட் இருக்கு இல்லையா, இறந்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல அது மாதிரி வச்சுருப்பாங்க. இது மாதிரி வச்சுருக்கிறதுக்கு தான் பேர் வந்து கத்திட்டைகள், டோல்மென்ஸ் அப்படின்னு பேர். அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து டோல்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டோம்ஸ் மேட் ஆஃப் 2 or more upright stones with a single stone lying across the burial site அப்படின்ட்டு எழுதணும்.
அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் ஏர்ன்ஸ்? ஏர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்ன்ஸ்னால் முதுமக்கள் தாலி. ஏர்ன்ஸ் ஆர் லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். அதாவது இறந்தவர்களை புதைப்பதற்காக பெரிய ஒரு பானையை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்தவர்களை அதில் அந்த பாடியை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் போட்டு ஒரு மூடி மாதிரி போட்டு அதை மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. அதுக்கு தான் பேர் ஏர்ன்ஸ் அப்படின்னு பேர். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன எழுதணும் நீங்கள்? ஏர்ன்ஸ் ஆர் லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். அடுத்த கொஸ்டின், நேம் த காயின்ஸ் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் வேதிக் பீரியட். வேதிக் பீரியடில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக, அதாவது வணிக பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் என்னென்ன அப்படின்னா, தே யூஸ்டு நிஷ்கா சத்மானா. நிஷ்கா சத்மானா அப்படிங்கிறது ரெண்டும் கோல்டு காயின்ஸு. அண்ட் கிருஷ்ணாலா அப்படிங்கிறது சில்வர் காயின்ஸு. ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இது 3 நாணயங்களையும் வந்து வணிக பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேம் சம் மெக்காலித்திக் மானுமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பெருங்கற்கால நினைவு சின்னங்களுடைய பெயர்களை வந்து குறிப்பிட சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, எங்கெங்கே வந்து இந்த மெக்காலித்திக் மானுமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், கொடுமணல், இங்கே 4 இடத்துலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மெக்காலித்திக் மானுமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ஹிர்? மென்ஹிர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பிரிட்டான் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பிரிட்டான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். மென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டோன்னு அர்த்தம். அண்ட் ஹிர் அப்படின்னா லாங்னு அர்த்தம், அதாவது பெரிய கல் அப்படின்னு அர்த்தம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரியல் சைட் இருக்கு இல்லையா, அந்த பரியல் சைட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கல்லை வந்து நட்டு வைப்பாங்க. அதுக்கு தான் பேர் மென்ஹிர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வெர்டிக்கலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெத். அவங்களுடைய இறப்பின் நினைவாக ஒரு பெரிய மோனோலித்திக் பில்லர், அதாவது ஒரு ஒற்றை கல்லை வந்து வெர்டிக்கலாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கு தான் பேர் மென்ஹிர் அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் காண்டினென்ட்? காண்டினென்ட்னா என்ன? காண்டினென்ட்னா கண்டம். The vast land masses on earth are called continents. அதாவது மிக பரந்த நிலப்பரப்பை வந்து நாம் கண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். நேம் த காண்டினென்ட்ஸ் விச் சரவுண்டட் த அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அந்த காண்டினென்ட்டை சுற்றி அதனுடைய எல்லைகளாக இருக்கக்கூடிய அந்த ஓஷனை சுற்றி எல்லைகளாக இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் எது அப்படின்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா. இது 4 காண்டினென்ட்டும் வந்து அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி காணப்படுது. அதுக்கடுத்தது வாட்டர் ஓஷன்ஸ். ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ். அதாவது மிக பரந்த நீர்ப்பரப்பை தான் வந்து நாம் என்னென்னு சொல்கிறோம், பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ வாட்டர் ஓஷன்ஸ் அப்படின்னா ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் காண்டினென்ட்ஸ் அக்கார்டிங் டு தயர் சைஸ். அதாவது சைஸ் வைஸாக வந்து நம்ம காண்டினென்ட்டை வந்து மொத்தம் 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சைஸ் வைஸாக வந்து எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காண்டினென்ட் வந்து பார்த்தோம்னா ஏஷியா, அதுக்கடுத்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தணும். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் ரிசோர்ஸஸ்? அதாவது வளங்கள் அப்படின்னா என்ன? ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். when anything is of some use it becomes valuable. அதாவது ரிசோர்ஸ் அப்படிங்கிறது, வளங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடியதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் ரிசோர்ஸஸ் ஹேவ் வேல்யூ. எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அப்படிங்கிறது உண்டு.
த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். இந்த வேல்யூ வந்து கமர்ஷியலாக இருக்கலாம் அல்லது நான் கமர்ஷியலாக இருக்கலாம். பண மதிப்புடையதாக இருக்கலாம் அல்லது பண மதிப்பற்றதாக இருக்கலாம். அடுத்தது வாட் ஆர் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீயிங் used and the quantity available is known. Actual resources அப்படின்னா என்ன அப்படின்னா actual resources are resources that are being used in the quantity available is known அப்படிங்கிறது தான் வந்து actual resources. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல் அட் நெய்வேலி, அதாவது நிலக்கரி எங்கே நம்ம நெய்வேலியில் வந்து பழுப்பு நிலக்கரி கிடைக்கிது இல்லையா, அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அபியோட்டிக் ரிசோர்ஸஸ், உயிரற்ற வளங்களை வந்து வகைப்படுத்த சொல்கிறாங்க. அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸை குறிக்கக்கூடியது. லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல் ஆர் அபியோட்டிக் ரிசோர்ஸஸ். அதாவது நிலம், நீர், காற்று, கனிமங்கள், இது எல்லாமே வந்து உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிற வகையில் சேரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா, டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை. டைவர்சிட்டி இஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. டைவர்சிட்டியோட டைப்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, சோஷியல் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதுக்கடுத்து ஒய் இஸ் இந்தியா கால்ட் அ சப்கான்டினென்ட். ஏன் வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் வித் ஆல் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ கான்டினென்ட். அதாவது கண்டத்திற்குரிய அனைத்து தகுதிகளும் எல்லாமே எல்லா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்கிறனால இந்தியாவை வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ